எங்க சூடா டீ எடுத்துட்டு வந்திருக்கா, இஞ்சி போட்டு மாதிரி மிக்சர் வச்சிருக்கா, குடிங்க. உனக்குள்ள கப் எங்க? அடுப்படியில் இருக்கீங்க, எடுத்துட்டு வரேன். வேணுங்க. எடுத்துட்டு வந்துட்டா, குடிங்க. என்ன டீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? பாட்டுலாம் படிச்சுட்டே வேலை பார்க்குற? ஆமாங்க, சந்தோஷம் தான். ஆனா அது நீடிக்கிறது நீடிக்காதது உங்க கையில தான் இருக்கு. சரி, என்னன்னு சொல்லு. சொல்றாங்க, நீங்க டீ குடிச்சிட்டே கேளுங்க. என்னங்க, இந்த ருக்கு இருக்கல? எந்த ருக்கு? கீழே தெருவில் இருக்காளா அவளா? இல்லைங்க, ருக்குங்க, நம்ம 2 வீடு தள்ளி இருக்கலாம். அதான் அவங்க ஊருக்காரவே இங்க ஏதோ ஆடி தள்ளுபடி மாதிரி ஏதோ ஒரு சேல் கடை போட்டுருக்காராம். என்னது, அவரு ஊருக்காரங்களா? அவங்க ஊரே குஜராத்து. அவ குஜராத்காரங்க தானே அவங்க? அவள் புருஷன் ஏதோ லவ் மேரேஜ்னு சொன்னீங்க. அப்போ எப்படி அவங்க ஊருக்காரங்க இங்கே வந்து சேல் கடை போடுவாங்க? ஏங்க, சேல் கடை போடுறதுக்கு அவங்க ஊரில் போடணும், நம்ம ஊரில் போடணும்னு இருக்கான். இந்த குஜராத்தில் விலையெல்லாம் கம்மியாக இருக்குமா துணி, இங்கே வந்து விற்றா அதுக்கு நல்ல லாபம் இருக்குமா, அதனால இங்கே வந்து விற்கிறாராம். நிறைய பேர் வாங்குறாங்க துணி. எனக்கும் ஆசையாக இருக்கு, நான் போய் கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்துட்டா. ஏட்டி, வாரம் வாரம் அந்த அண்ணாச்சி கிட்ட வாங்குறீங்க, அதுவே இன்னும் கொடுத்து முடியலை. மாதிரி இப்போ புதுசாக சாரி வாங்கணும் அப்படிங்க. ஏங்க, அது டெய்லி வீட்டுக்கு கொடுத்ததுக்கு அவங்க வெளியே போகிறது கொஞ்சம் கிராண்டாக வேண்டாமா எனக்கு? சரிம்மா, நீ வாங்கிக்கோ, அதை பற்றிலாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் பார்த்து வாங்க. இந்த சேல் கடையிலலாம் துணி ஒன்றுத்துக்கு ஆகாது தான் விற்பாங்க. இல்லாட்டி எதுக்கு அவன் கம்மியாக கொடுப்பான்? அப்படிலாம் இல்லைங்க, அவங்க ஊருக்காரங்க சும்மா சொல்லுவா. 4 பேர் கட்டி இருப்பாங்க, நல்லா இருக்கும், பார்த்து தானே நம்மளுக்கு சொல்லுவா. சரி, வாங்கிக்கோ. எவ்வளோ வேணும்? ஒரு 5000 கொடுங்க, பார்ப்போம் முன்ன பின்ன ஆச்சுன்னா. ஏட்டி, தீபாவளிக்கு கூட நீ அவ்வளோ கேட்க மாட்டேட்டி, இப்போ போய் 5000 கேட்க? மனுஷன்ட்ட பைசா இல்லாத டைமில். சரிங்க, போட்டோம், அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன். சரிட்டி, மூஞ்சி அப்படி வைக்காத. கடனை வாங்கியாச்சும் உனக்கு தாரேன், சிரிச்ச மாதிரி இரு, சரியா? சரிங்க, ரொம்ப நன்றி. அம்மா, அப்பாக்கு டீ குடித்தியா? கொடுத்துட்டீங்க, குடிச்சிட்டு மார்க்கெட் போய்க்காரு. மாதிரி உன் தம்பி எங்க? கார்த்தி இன்னும் பேப்பர் ரூபா பிரிக்க போயிருக்காங்க. சரி சரி. எப்பா ஒரு வழியா சம்மதம் வாங்கியாச்சு. கோமதிக்கு ஃபோன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். தங்கமயிலே, தங்கமயில் எங்க இருக்கு? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னும் வேணும்னா கேளு. அக்கா, சரசக்கா. வா மலரு, இங்க பின்னாடி தான் இருக்கா, வா. சரசக்கா, காலையிலே இந்த தாத்தாவுக்கு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாம் டி, இதுக்கு சாப்பாடு வைக்காம என் நாள் ஓடுமா? காலையிலே வந்து மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அக்கா, ருக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. குஜராத்காரங்க யாரும் இந்த சேல் கடை போட்டிருக்காங்களாக்கா. சாரிலாம் சூப்பராக இருக்கா, ரொம்ப கம்மி விலையாக்கா. ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நான் என் புருஷன்கிட்ட பேசி ஒரு 5000 வாங்கி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. நேற்று ஃபோன் பண்ணி கோமதிக்கிட்டே ராமலட்சுமிட்டு சொல்லிட்டேன். மாதிரி ருக்கும் வாராலாம், நீங்களும் வாங்கக்கா கூட. அப்படியாட்டி, ரொம்ப கம்மி விலையோ? ஆமாக்கா, பின்ன சும்மா சொல்லிட்டு இருக்கேன். சரிட்டி, ஒரு மத்தியானம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டு வருவோம். சரிக்கா, நான் வரேன். சரி, போயிட்டு வா. நீ என்ன என் தலையை குறைஞ்சிட்டு இருக்க? சாப்பிடு.